ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இவங்கள பற்றி பேசுகிறது கண்டென்ட் இல்லை, டாப் 4 பற்றி. ஏன்னா ஒரு வெங்காயம் பண்ணல அவங்க அந்த கேமுக்காக அப்படிங்கிறது தான். ஸோ அவங்கள எவன் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எவிக்ட் ஆகி போய் கண்டஸ்டன்ஸ் கிட்ட தான் கண்டென்ட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் உள்ள பிரஜன் மாட்டிட்டார் இந்த திவ்யா கிட்ட, ஞாபகம் இருக்கா? நம்ம பேசியிருந்தோம் அதை பற்றி. சரியா? பேனிக் அட்டாக்லேருந்து எல்லாமே ட்ராமா அப்படிங்கிறத அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இது என்னமோ கேம் மாதிரி பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அது ஆண்ட்ராவும் சொல்லிட்டாங்க, நான் இதை கேம் மாதிரி தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கேமு. சரியா? அமித் கிட்ட அவங்க போய் உட்காந்து புலம்புனது எல்லாமே கேம் அப்படின்ட்டாங்க. இப்போ இவர் தெரியாத மாதிரி காட்டிட்டார்ல. ஆனால் நம்ம நேற்று எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், பிரஜனுக்கும் இது சம்மந்தம் இருக்குது. இவங்க 2 பேரும் தெளிவாக ஒரு கேம் ஆடுறானுங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம், ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? புரிஞ்சிச்சுல? இப்போ இந்த அம்மா இதை கவர் பண்ணுறதுக்கு சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் திவ்யாவையும் பார்வையும் ஒவ்வொரு தடையும் டிஃபேம் பண்ணிட்டு, அதாவது திவ்யாவை பிஆர் வச்சுக்கிட்டு இருக்கா, அவள் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறா, நாங்கள் நல்லவங்க தான், உள்ளே நடிக்கிற சொல்கிறாங்க. பியானாவும் அதே மாதிரி தான் உள்ளே ரம்யா கூட பேசுகிறாங்க. இவங்க பார்வை செட் பண்ணாலு, இன்னொரு பக்கம் திவ்யாவை செட் பண்ணாலும் ஒரே போஸ்ட் நல்லவங்க சொல்லி வெளியே அவங்க பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே பிரஜன் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கேவலமாக தெரியுமாங்க? இன்னும் நீங்கள் திருந்தலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மக்கள் உங்களை ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்லி மூஞ்சில் காரி துப்பி உங்களை வெளியே அனுப்பிச்சாச்சு. இன்னமும் நான் நல்லவங்க தான், நான் நடிக்கலை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி யாருக்கு ப்ரூவ் பண்ணுறீங்க? யாருக்கு ப்ரூவ் பண்ண போகிறீங்க? உள்ளே அழகாக மாட்டிக்கிட்டாரு அவங்க புருஷன். திவ்யா கிட்ட பேசும்போது நேற்று கையங்களாக மாட்டிக்கிட்டாரு. நல்லா பில்டப் பண்ணி வந்தார். உள்ளே வந்த உடனே சாண்ட்ரா அப்படிலாம் இல்லை, அவன் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி வச்சுருந்ததை அழகாக திவ்யா கிட்ட ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனில் போட்டு முடிச்சு விட்டா மொத்தமாகவே. பிரச்சனை பேசவே முடியல. அப்படி இப்படின்னு மேனிபுலேட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் உண்மையை மறைக்க முடியாதுல்ல, என்னைக்காவது வெளியே வந்து தான் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இவங்களுடைய உண்மை முகம் வெளியே வந்துருச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் அது பண்ணவே இல்லை, நான் அது கேமுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லி அவளும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க சாண்ட்ராவும். இப்போ நாங்கள் இல்லை, அது பாரு டீமும் திவ்யா டீமும் சேர்ந்து தான் பண்ணுறது, நாங்கள் நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் முட்டு கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. ஓகே, நீங்கள் என்னதான் பதிவு போட்டாலும் அது ஒத்து வராது, அது ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரியா? இன்னொரு பக்கம் பார்வதி கமருதீன் பேசினாங்களா இல்லையாங்கிற மாதிரி அப்டேட்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, 15ஆம் தேதிக்கு மேலே தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா வாட்டர்மெலன் வந்தால் தான் அவர் நம்பர் இருக்குது என்கிட்ட, பேசிட்டு நான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க 2 பேர் பேசிட்டாங்க அப்படிங்கிறது அப்டேட்டு. ஓகே, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபினாலேக்கு 2 பேருமே இது வரைக்கும் முடிவு எடுக்கலை வர்ற மாதிரி. பாரு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, கமருதீன் மேபி சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அவரும் இந்த வாக்குறுதி கொடுக்கல. ஓகேவா? நீங்கள் பார்த்துருப்பீங்க செலிப்ரேஷன்ஸ்லாம், ரெட் கார்டு வர கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த ரூலே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கமருதீனையும் இன்வைட் பண்ணி தான் பண்ண மாட்டாங்க இனிமேல். ஏன்னா அது ரூல் பிரேக்கு. ரெட் கார்டு கண்டஸ்டன் ஆஃப்டர் த ஷோ மட்டும்தான் நீங்கள் வெளியே வரணும். அதுக்குள்ளே நீங்கள் டான்ஸை போடுறீங்க, அதெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப எனக்கா ரெட் கார்டுலாம் பாட்டெலாம் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வா மச்சான் பார்த்துக்கலாம், விஜய் டிவிலாம் என்னடா நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க போல தெரியுது. சரியா? அதனால் விஜய் டிவியை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதனால் திருப்பி அவங்க கூடுவாங்க, அவங்க போவாங்க ஃபினாலேக்கு அப்படின்றதெல்லாம் ரெட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேசிக்கான ஒரு ரூல் இருக்குது. அதை மீறிட்டாங்க. ப்ளஸ் கானா வினோத் பேசினார் பார்த்தீங்களா வீடியோ காலில், பார்த்தீங்களா இல்லையா? நம்ம ஹீரோடா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் மச்சான் நான் மிஸ் பண்ணுறேன் மச்சான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்லாம் பயங்கர செலிப்ரேஷன், அம்பேத்கர் ஸ்டாச்சுவில் போய் மாலை போடுறதா இருக்கட்டும், அவர் தும்சம் வந்தார், ரியல் வின்னர் அந்த வைப்பில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கமருதீனை கூடவே இருங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கமருதீனுக்கு ஆதரவாக அவருடைய வீடியோவுக்கு கீழே, அவர் செலிப்ரேஷன் வீடியோ கீழே நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஜய் டிவி இப்படி கொடுத்தாலும் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, கமருதீன் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி, அன்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே பார்வதியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் குட். ஸோ அதனால் அவங்க திரும்ப விஜய் டிவி பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. டிஆர்பிக்காக அவங்க பிச்சை எடுப்பாங்க, போயிடாதீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.